வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம சொரக்காய் வச்சு சூப்பராக ஒரு சாம்பார் ரெசிபி பார்க்கலாங்க. அந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கு நான் 1 டம்ளர் அளவு பருப்பு எடுத்து சுத்தமாக கழுவி எடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு சின்ன குக்கரில் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்ததுக்கு பிறகு 2 தக்காளி, 4 பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். கூடவே 4 வரமிளகா கிள்ளி சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றினா போதுங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு விசில் வரும்போது குக்கருக்கு வெளியெல்லாம் தண்ணி வந்துடும். அதனால் கரெக்டாக பருப்பு மூழ்கிற அளவு மட்டும் சேர்த்துட்டு நான் 4 விசில் வர விட்டுருவேங்க. 4 விசில் விட்டதுக்கப்புறமா பருப்பு ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள், இது போல் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இந்த பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. கடைஞ்சி எடுத்துட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக கடைஞ்சி எடுத்துடலாம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பொசி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நான் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் அளவு சேர்த்துருக்குறேன். 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறேங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் நான் மிளகாய் எதுவும் சேர்க்கலைங்க. நான் பருப்பு வேக வைக்கும் போதே சேர்த்ததுனால இப்போ மிளகாய் எதுவும் சேர்க்கலை. இதெல்லாம் ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு நான் சொரக்காய் ஒரு அரை சொரக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அந்த சொரக்காவை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா சொரக்காயும் முழுமையாக சேர்த்ததுக்கு பிறகு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேங்க. உப்பு சேர்த்ததுக்கு பிறகு 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேங்க. சாம்பார் தூள் உப்பு ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தீயிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு நான் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு பக்கமாக அந்த காய் புளி தண்ணியிலேயே வேகட்டுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா பருப்பையும் முழுமையாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த பருப்பை ஒரு 5 நிமிஷம் தட்டம் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா கொதி வருங்க. பாருங்கள், இது போல் நல்லா கொதி வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் காய் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது போல் நல்லா வந்ததுக்கு பிறகு ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சொரக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் காலையில் இட்லி தோசைக்கும் இந்த மாதிரி சாம்பார் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.